வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் கடலை வழங்கும் சுவையோ சுவை. சுவையோ சுவையில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ரெசிபிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம ஷெஃப். இன்னைக்கும் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் இன்வைட் பண்ணிடலாமா? லெட்ஸ் இன்வைட் அவர் அமேசிங் ஷெஃப் பழனி முருகன் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷெஃப். இட்ஸ் பீன் குவைட் சம் டைம் இல்ல? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ரொம்ப நாள். நீங்க தான் அந்த குளோபல்ல எந்தெந்த ஊர் இருக்கோ அந்தந்த ஊர்ல தான் இருக்கீங்க, இந்தியா தவிர. ஷெஃப் எங்க இருந்தா என்ன ஷெஃப், இங்க திஸ் இஸ் த ட்ரூ ஹாப்பினஸ் இல்ல நம்ம ஷோல. அதுவும் உங்களோட இந்த மாதிரி சூப்பர்பான ரெசிபிஸ் நம்ம ஆடியன்ஸ்க்காக எடுத்து வந்துட்டு இருக்கோம். அதாவது நான் எங்க சுத்தினாலும் பரவாயில்ல, ஷெஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹி டிராவல்ஸ் மச் மோர் தென் ஐ டு அண்ட் மோர் தென் தட் எல்லா டிஃபரெண்டான ரெசிபிஸ் ஷாக்கெல்லாம் ஆகக்கூடாது. உண்மைதானே ஷெஃப்? அப்புறம் என்ன, நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை. தேங்க்யூ. நான் இப்ப ஆக்சுவலி அதான் கேட்கலான்னு வந்தேன். என்ன மிஸ் பண்ணீங்களா இல்ல வேற ரெசிபிஸ் அதனால இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல, ஜாலியா வரலாம். நம்ம ஷோ ஆஸ் யூஷுவல் ஜாலியா போனுச்சு. பட் இருந்தாலும் சீரியல் இருக்கிறப்ப அது ஒரு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல. தேங்க்யூ சோ மச் ஷெஃப். அதாவது கேட்டு நானே வாங்கிக்கிட்டேன். பட் ஐ ட்ரூலி மிஸ்ட் our team, I missed our show as well. So I'm super glad to be back. இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டு சூப்பர்பான ரெசிபிஸ். ஃபர்ஸ்ட் என்ன சமைக்க போறோம் ஷெஃப்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான். ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது ஹரியலி மட்டன். வெரி நைஸ். ஓகே, சோ சமைக்க தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹரியலி மட்டன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச மட்டன் 300 கிராம், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 நம்பர், வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அரைக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கை, புதினா 1/2 கை, பச்சை மிளகாய் 4, தயிர் 1 கப், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஷெஃப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அரவை. ஓகே. தென் இது வந்து கொத்தமல்லி, அப்புறம் புதினா. இந்த வந்து நம்ம ராவாவே அரைச்சிக்கிறோம், மீனை வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி இல்லை ஷெஃப்? ஆமாம், நார்த்து. ஆனால் நம்ம சைடில் கலந்து தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த பேசிக்கலி நம்ம இந்த ரெசிபியோட அந்த ஹரியாலி அப்படின்றோம்ல, அது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இஸ் கிரீன். அதாவது இந்த ஹரி அப்படின்றது வந்து கிரீன் கலரோட டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த கிரீன் கலருக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம், புதினா, கொத்தமல்லி, சில்லிஸ் அண்ட் ஜீரகம். ஆமாம், நல்ல ஒரு ஹெல்த்தியான, ஓகே, வழக்கம் போது ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் அது. சூப்பர் ஷெஃப். தென் இதிலே வந்து கேர்டு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஹரியாலி மட்டனுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த ஹரியாலி பார்ட் வந்து ஷெஃப் இப்போ ரெடி பண்ணிட்டாரு. இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம ஹரியாலி மட்டனுக்கான மெயின் ஹரியாலி இஸ் டன். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லி இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு ஷெஃப். நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தென் இதுக்கு பட்டர் சேர்க்கலாம். பட்டரில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இது பேசிக்கலி ஒரு ஃபியூஷன் இல்லை ஷெஃப்? இன்னைக்கு நம்ம பண்ணுற ரெசிபி ஒரு ஃபியூஷன். இல்லை, நார்த் பேஸ்ட் டிஷ் தான் அது. ஆமாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம ரெசிபி எல்லாமே உங்களுக்கு நம்ம என்னதான் இன்டர்நேஷனல் ஃபுட்டே செஞ்சாலுமே நம்ம ஸ்டைலுக்கு அப்படியே அதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துருவோம். ஓகே, எல்லாரும் பிடிக்கிற மாதிரி. ஹரியாலி மட்டனே வந்து நம்ம ஸ்டைலில் அதை பக்குவப்படுத்தி ஹரியாலி மட்டன். ஒன்றில் அந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறோம், தென் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். தென் இதெல்லாம் சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு. ஓகே. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹரியலை சாப்பிட்டு நம்ம இது சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆமாம் ஷெஃப், இது கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நம்ம டங்க்கு பிடிச்ச மாதிரி. ஆமாம், இது இட் ஹேஸ் மோர் சவுத் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ், சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ். அது ஷெஃப் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இது மூணுமே வந்து இட்ஸ் மோர் அசோசியேட்டட் வித் சவுத் இந்தியன் குக்கிங். அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பாருங்க, அந்த டெம்பரிங்லேயே அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு. ஆமாம், அவ்வளோதான். நைஸ், குட். அப்புறம் உங்களோட ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷெஃப். என்னென்ன குக் பண்ணீங்க? நிறைய குக் பண்ணேன். அதனால எனக்கு எந்த ரெசிபி அப்படின்னு ஞாபகம் இல்லை. பட் நிறைய குக் பண்ணேன். நீங்க ஏதாவது கேளுங்க, நான் அதை குக் பண்ணேன்னு இல்லையான்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு क्वेश्चनே நான் கேட்கணும். வரிசையா ஒரு 5 கோர்ஸ் மீல் கேட்டா சொல்லுவீங்க. ஒரு கண்டிப்பா ஷெஃப். சோ நிறைய டிஃபரண்டான ரெசிபிஸ் பண்ணேன் ஷெஃப். இந்த 5 கோர்ஸ் மீல் அளவுக்கு எல்லாம் கிடையாது. மேபி ஒரு 3 கோர்ஸ் மீல் அளவுக்கு பண்ணிட்டீங்க. யா, அந்த சாஸ் எல்லாமே அந்த மசாலா சாஸ் சொல்லுவீங்க. ஆமா, மசாலா சாஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நிறைய ஷெஃப். சாலட் டெய்லி இருக்கும், சாஸ் டெய்லி இருக்கும், ஒரு டிஃபரண்ட் வெஜிடபிள் ரைத்தா டெய்லி இருக்கும். பரவாயில்லை, இதெல்லாம் வெரி குட்.
அதாவது ஆக்சுவலாக அந்த ஆன்லைன் டெலிவரிலாம் எல்லா அப்ராட்லேயும் இருக்கு. என்ன சார்? இல்லை இப்போ சொன்னீங்க நம்ம ஆன்லைனில் அங்கேயும் போய் ஆர்டர் பண்ணிடுவீங்களா? அங்கேயும் ஆன்லைன் இது எல்லாமே கிடைக்கும், பட் இதெல்லாம் வீட்டில் பண்ணது. நீங்களே ஹோம்மேடு? ஆமாம், ஹோம்மேட் ஃபுல்லி. வெரி குட் வெரி குட். நம்பவே மாட்டேங்கிறாரு ஷெஃப். அடுத்ததான் இதில் இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. அதாவது இஞ்சி பூண்டு விழுதில் பாதி வந்து நம்ம மட்டன் குக் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், மீதி பாதி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம இதே ரெசிபியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இந்த ஹரியாலி மட்டுமே வச்சு ஹரியாலி கபாப்ஸ் கூட பண்ணலாம்ல சார்? கபாப்ஸ் அது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டரு, தென் அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரெசிபி கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஐ மீன் அதாவது மேரினேஷனுக்கு மெயினாக இது தானே பேஸ் இதுதான். இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் தென் அதே மாதிரி திக்னிங் ஏஜென்ட் நம்ம லைக் அதாவது கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இது கிரேவியாகவே வரும். ஓகே. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறதுல உப்பு சேர்த்துருக்கோம், அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். தென் இதிலே வந்து இந்த வேக வச்ச மட்டன், மட்டனை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டாக் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதனால் உங்களுக்கு இப்போ சிக்கன் ப்ரான் அப்படின்னா உடனே குக் ஆயிரும். மட்டன் வந்து எப்பொழுதுமே நம்ம தனியாக வேக வச்சு தான் வீட்டில் செய்வோம், அதனால தான் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு ஜென்ரலாக மட்டன்லேயும் வந்து ஒரு 4-5 ஃபார்மெட் வச்சுருப்போம். மட்டன் குழம்பு, மட்டன் கறி, மட்டன் கிரேவி, தென் இல்லை செட்டிநாடு, இல்லை கொங்கு ஸ்டைலு ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்னா இல்லை, பாருங்கள் அருமையாக நல்லா மசாலாலாம் கலந்துருச்சு. தென் இப்போ இந்த அரைச்ச இந்த கரம் மசாலா, இந்த மசாலா மட்டனோட எல்லாம் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த அரைச்சது வந்து நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை எவ்வளோ நேரம் இப்போ குக் பண்ண போகிறோம் சார்? கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ், ஒரு மிதமான சூடு. ஸோ 5 மினிட்ஸ் இஸ் எனஃப் இல்லைங்களா? அதுக்கும் ஓகே. இந்த மசாலாவும் வந்து நல்லா கலந்துரும், இந்த பச்சை வாசனையும் போயிடும். ஓகே. அவ்வளோதான், உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஸோ இட்ஸ் பின் அபவுட் 2 மினிட்ஸ். ஷெஃப் சொன்ன மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லி நம்ம மசாலாவும் அதில் இன்கார்பரேட் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சுல்ல? அதாவது மிதமான சூடு சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட வா மூமெண்ட் வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணி அதை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே குக் ஆயிடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக ஒரு திக்னிங் கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கிரேவி நிறையா வேணும்னா. இது ரைஸாக இருக்கட்டும், பிரெட்ஸு, அதாவது நான் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஷெஃப் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஜென்ரலி ஒரு 4-5 ரெசிபிஸ் இருக்கும். இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்டன் டைப் ஆஃப் சிக்கன், ஒரு 4-5 சிக்கன் பண்ணுவாங்க. அதில் கிரேவியாக இருக்கட்டும், ட்ரையாக இருக்கட்டும், அண்ட் மட்டன்லேயும் சில ஸ்பெசிஃபிக் ரெசிபிஸ் வச்சுருப்பீங்க. பட் இஃப் த கிட்ஸ் ஆர் போர்ட் அண்ட் இஃப் யூ ஆர் போர்ட், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷெஃப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஃபியூஷன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு பிளெண்ட் ஆஃப் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் டுகெதர். அவ்வளோதான், பர்ஃபெக்ட். ரெடி ஆச்சு, நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். டன் ஷெஃப். பிளேட் பண்ணிடலாமா? யா, பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஷெஃப் எவ்வளோ அழகாக அதை பியூட்டிஃபுல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கேமராக்காக க்ளோஸில் அவ்வளோ அழகாக இந்த ரெசிபியை காட்டுவோம். பட் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா the whole team is finishing it in 2 minutes. ஸோ இந்த குக் பண்ணுற டைம் இஸ் மச் மோர் தென் அந்த கன்சம்ஷன் டைம் இல்லை ஷெஃப்?
ஹரியலி மட்டன் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து மைய அரைச்சிக்குவாங்க. கடாயில் வெண்ணெய் சேர்த்து பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வேக வச்ச மட்டன் சேர்த்து நல்லா பெரட்டி அரைச்ச விழுது, உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சா சுவையான ஹரியாலி மட்டன் தயாராகிடும். Our recipe is completely done. Chef, this is amazing. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, I'm sure the flavors are going to be brilliant. அதாவது ஆமாம், பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஃப்ளேவர். அதாவது வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ். நம்ம வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஃப்ளேவருக்கு எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு பர்ஃபெக்டான நல்ல டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை மப்பாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை 4, நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய தக்காளி 2, நறுக்கிய இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர், பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 4, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், நறுக்கிய உருளைக்கிழங்கு 2, தேங்காய் பால் 1/2 மூடி. சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Yes, chef. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஓகே, தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. என்ன சூடாகட்டும். அதே மாதிரி தேங்காய் வந்து இந்த ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், ஓகே, ரெண்டாக நம்ம பால் அரைக்கிறப்ப எடுத்து வச்சுடுறோம். இந்த செகண்ட் பால் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கலந்து சேர்க்குறப்ப அந்த செகண்ட் பாலை சேர்த்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் பால், அது திக்கான பாலை சேர்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த கோகனட் மில்க்னாலே வந்து ஜெனரலி கேரளா ரெசிபீஸ் வந்து ஸ்டூ மாதிரி இருக்கும்ல ஷெஃப், இதுவும் ஸ்டூ மாதிரிங்களா? கரெக்ட், பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு அதாவது அந்த ஆப்பம், இடியாப்பம், இப்போ ஈவன் தோசை, நீர் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த சிமிலாரிட்டி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். இதில் இந்த ஆனியனு, தென் ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி எல்லாமே இந்த ஜூலியனா நல்லா நீளமாக வெட்டி சேர்க்குறோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட். நம்ம சாப்பிட்றப்ப சூ பண்ணி சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஆமாம். ஓகே, கடுகு பொரிஞ்சு வந்தோன்னே தென் வரமிளகாய், இதிலே வந்து நம்ம நீளமாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, தென் அப்புறம் பச்சை மிளகாய். ஓகே, இந்த ஜூலியனா வெட்டி கொஞ்சம் நல்ல ஸ்பைசியாக தான் நம்ம வந்து இப்போ இது பண்ண போகிறோம். ஏன்னா கோகனட் மில்க் அதை கட் டவுன் பண்ணிடும் ஃப்ளேவர்ன்றாங்க. இல்லை, இன்னொன்று இதில் வேறு ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது. நம்ம சில்லி பவுடர் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இந்த டெம்பரிங்கில் இருக்கிற ரெட் சில்லியும் க்ரீன் சில்லியும் மட்டும்தான். இதில் வந்து அடுத்ததாக நம்ம ஆனியன், ஒரு சில பேருக்கு இந்த வயிறு எரிச்சல், இந்த வயிறு புண்ணா இருக்குல்ல, அவங்க வந்து சில்லியை கம்மி பண்ணிட்டு சாப்பிடலாம். அதாவது என்ன டயட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இது ரைஸோடு எடுத்துக்கலாம், ஈவன் இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி ஐ திங்க் கறியை வந்து நீங்கள் இதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனி கறி தட் யூ மேக் இட் ஹோம். And actually பார்த்தீங்கன்னா stew is very very good for your system. It's very healthy as well. ஆமா, ரைட். So at least weekly once இது ட்ரை பண்ணுங்க. இதிலே வந்து தக்காளி. ஓகே, ஆக்சுவலாக ஸ்டூவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட் பேஸ்டு இருக்கும். அதாவது கோகனட் மில்க் பேஸ்டு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இந்த ஒயிட் சாஸ் இருக்குல்ல, ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பட்டர் அண்ட் ஃப்ளார் போட்டு அது வந்து ஷார்ட்கட்டில் பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். வழக்கம் போல தான் நம்மளோட டங்க்கு தேவையான இந்த உப்பு, புளி, காரம் எல்லாமே இதில் கலந்துரும். ஆனால் ஸ்டூனாலே ஷெஃப் the whole point is the fragrance and the aroma and the flavor of coconut. ஆமாம், ரைட். இது ஆப்ஷனலா ஷெஃப்? ஸ்கிப் பண்ணிக்கலாமா வேணும்னா? இல்லை, பொட்டேட்டோ என்ன ஒரு திக்னிங் ஏஜென்ட்டு, அது ஒரு தனி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, நம்ம வேணாம் அப்படின்னா அதாவது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் பொட்டேட்டோங்கிறது பேஸ் தான் அப்படிங்கிறப்ப அது நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஈல்டு கொடுக்கும், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதில் மஞ்சள் தூள்,
அப்புறம் மல்லித்தூள், ஓகே, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போறோம். லாஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஓகே. இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம இந்த செகண்ட் மில்க்லேயே வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் வந்து நம்ம தேங்காய் பாலில் இந்த செகண்ட் மில்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பாயில் ஆகும்போது நம்ம செகண்ட் மில்க் ஆட் பண்ணுறோம். ஆமாம், லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி டாப் பண்ணிடுறோம். உங்களுக்கு இந்த செகண்ட் மில்க்லேயே வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ நம்ம ஸ்டூ இஸ் ஆல்மோஸ்ட் கோன் பி ரெடி. இப்போ செகண்ட் மில்க் ஆட் பண்ணிட்டோம். ஆமாம், செகண்ட் மில்க் ஆட் பண்ணியாச்சு, மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா அந்த 2வது பாலில் வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போகலாம். டன். ஸோ இட்ஸ் பீன் 5 minutes. இந்த 5 minutesல வந்து நம்ம ஸ்டூ இஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் ரெடி. ஆமாம், உருளைக்கிழங்கு வந்துருச்சு. நம்மளோட வா மூமெண்ட். ஓ வா, தட்ஸ் அமேசிங். அவ்வளோதான், நல்ல ஒரு ஃப்ளேவரு. I think in the combination of coconut oil plus beautiful green slit chilies and எல்லாமே ஜூலியன் ஆட் பண்ணி போட்டது and coconut milk as well, it's amazing. இதில் நம்ம எக், பாயில்டு எக் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது வெறும் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பாயில்டு எக்கு. தென் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர். இது நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். பட் இது வந்து கலரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகே, நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சமாக சோம்புத்தூள், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், பர்ஃபெக்ட், நைஸ். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். This recipe is a very different recipe. கேரளா ஸ்டைல் ரெசிபியாக இருந்தாலும் பிரபாவோட இந்த ரெசிபி ஏன் செலக்ட் பண்ணீங்க ஷெஃப்? ஆக்சுவலாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு நடுவில், வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் நடுவில் நிறைய பேர் எக்டேரியன் இருக்காங்க. எக் ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பேசிக் ரெசிபி தான், ஒரு நல்ல ஒரு சிம்பிளானது, நல்லா டேஸ்டியானது கூட. அதனால் சூஸ் பண்ணோம். நைஸ், பர்ஃபெக்ட், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு மில்கை ஃபைனலாக ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. தென் சிம் பண்ணிடுறோம், மிதமான சூடு. அவ்வளோதான், நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டோம். எஸ், இப்போ மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான முட்டை மப்பாஸ் ரெடி ஆயிடும். So it's been exactly 2 minutes. இந்த 2 minutesல வந்து நம்ம coconut milk beautifully வந்து குக் ஆயிருச்சு. With the stew and the eggs and flavors. அவ்வளவுதான், perfect, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிடலாம். Wow, that looks amazing, chef. Perfect. அவ்வளவுதான். ஆக்சுவலாக அதில் இந்த உருளைக்கிழங்கு, தேங்காய் பால், எக்கு எல்லாம் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை மப்பாஸ் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அதோட உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா பெரட்டிட்டு 2ஆம் பால் கலந்து உருளைக்கிழங்கு வெந்தோடனே வேக வச்ச முட்டை, மிளகுத்தூள், சோம்புத்தூள் சேர்த்து கொதி வரப்ப முதல் பால் சேர்த்து மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான முட்டை மப்பாஸ் தயாராகிடும். Prabha from Dindigul, thank you so much for sending us your recipe. And chef, thank you so much. Prabhaவோட recipe இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம you've given it to all our audience with a beautiful flavor as well. Thank you. கண்டிப்பாக, தேங்க்யூ. அதாவது எக்காக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நல்ல ஒரு மாசான ரொம்ப சிம்பிள் சூப்பர் ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் இன்ஃபேக்ட் when you have guests over, உங்கள் ஃபேமிலிக்காகவே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த 2 ரெசிபியுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான ரெசிபிஸ் எங்களுக்கு அனுப்பவும் மறக்காதீங்க. We'll see you again next week. Until then, this is me, Sheetal Joshi, and our amazing chef பழனி முருகன் saying bye-bye. இது நம்ம மிஸ்டர் கோல்ட் கடலை வழங்கும் சுவையோ சுவை.